Hi students, welcome to my YouTube channel Propose Max. In this video, you will see question 6 to question 10. Okay, question number 6. Integration of x divided by x square plus 3x plus 2. So, இது எந்த section question கொடுக்கும்போது நீங்கள் எந்த section தெரியணும். We have first we will see indefinite questions 7.1 to 7.7 sums. Okay, in that எந்த section இது சரிங்களா. ஸோ பாருங்கள் linear by quadratic. ஓகே, லீனியர் பை குவாட்ரட்டிக்னா என்ன ஃபார்ம் 7.4 சரிங்களா. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் 7.4ல் 3 டைப்ஸ் கொஷின் நம்பர் 1ல் பார்த்துருக்கோம், ரிவைஸ் பண்ணிக்கேன். ட்ரை டு சி கொஷின் நம்பர் 1. ஸோ லீனியர் பை குவாட்ரட்டிக், ஸோ அதனால் செக்ஷன் 7.4 டைப் 3 எடுத்துக்கலாம் சரிங்களா. இது 2020ல் பேப்பர் 5ல் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் பாருங்கள் என்ன பண்ணணும். ஸோ இதுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் இருக்குது ரைட். 7.4 டைப் 3 ஷார்ட் ஃபார்ம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஷின் வந்து இன்டகிரேஷன் பை லீனியர் பை குவாட்ரட்டிக் கொடுத்துருப்பாங்க இன்டு டிஎக்ஸ். ஸோ நீங்கள் எப்படி எழுதலாம், ஏ இன்டகிரேஷன் ஆஃப் டிஃபரன்சியேஷன் ஆஃப் குவாட்ரட்டிக் டிவைட் பை குவாட்ரட்டிக் இன்டு டிஎக்ஸ் ப்ளஸ் பி இன்டகிரேஷன் ஆஃப் 1 பை குவாட்ரட்டிக்னு எழுதலாம். புரிஞ்சுதா பாருங்கள், லீனியர் பை குவாட்ரட்டிக் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம், ஏ இன்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப் குவாட்ரிக் இக்குவேஷன் டிஃபரன்சியேஷன் ஆஃப் குவாட்ரிக் இக்குவேஷன் டிவைட் பை குவாட்ரிக் இக்குவேஷன் இன்டு டிஎக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு இன்டகிரேஷன் 1 டிவைட் பை குவாட்ரிக் இக்குவேஷன் டிஎக்ஸ். ஸோ இது என்னென்னா பாருங்கள், ஆல்ரெடி நம்ம கொஷின் 2ல் பார்த்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ இது என்னது, நியூமேட்டர் வந்து இட்ஸ் டெரிவேட்டிவ் ஆஃப் டினாமேட்டர் ரைட், தென் லாக் மாட் டினாமேட்டர்னு எழுதலாம். கொஷின் நம்பர் 2ல் பார்த்துருக்கோம். ப்ளஸ் திஸ் ஒன், இஃப் இங்கே டினாமேட்டர் வந்து குவாட்ரிக் இக்குவேஷனாக இருந்தால் நீங்கள் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் அப்ளை பண்ணி ஃபார்முலா 1 டு ஃபார்முலா 6 ஃபார்மேட் கொண்டு வரணும் சரிங்களா. அதான் டைப் 2. ஸோ வாட் இஸ் சப்போஸ் உங்களுக்கு குவாட்ரிக் இக்குவேஷன்ஸ் இது மாதிரி கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 2 ரைட். ஸோ இந்த குவாட்ரிக் ஈக்குவேஷனை நீங்கள் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் அப்ளை பண்ணி, ஆல்ரெடி 10th படிச்சிருப்பீங்க, 11th இருக்குது கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட், அதை யூஸ் பண்ணி நீங்கள் அந்த எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் ஃபார்ம் கொண்டு வந்திருக்கு பாருங்கள். ஸோ ஃபார்முலா 1 டு ஃபார்முலா 6 அதில் ஃபார்முலா 1 ஃபார்ம் வந்திருக்கு சரிங்களா. அதான் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் சரிங்களா. ஸோ ரெடியூஸ் கிவன் குவாட்ரிக் இக்குவேஷன் அஸ் ஃபார்முலா 1 டு ஃபார்முலா 6 ஃபார்ம், அதான் உங்களுக்கு 7.4 டைப் 1 கான்செப்ட்ஸ் கரெக்டுங்களா. ஃபார்முலா 1 டு ஃபார்முலா 6ன்றது டைப் 1, 7.4ல் டைப் 1 கொடுத்துருக்கேன். அண்ட் டைப் 2ன்றது இது மாதிரி குவாட்ரிக் இக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை ரெடியூஸ் பண்ணணும் ஃபார்முலா 1 டு ஃபார்முலா 6. டைப் 3ன்றது இங்கே ஷார்ட் ஃபார்ம் கொடுத்துருக்கேன் பாருங்கள், லீனியர் பை குவாட்ரட்டிக். ஸோ டோட்டலாக உங்களுக்கு 3 டைப்ஸ் இருக்குது சரிங்களா. அந்த 3 டைப்ஸ் ஈஸியாக ஞாபகம் வச்சிங்கன்னா டெஸ்ட் புக் சம்ஸ் ரொம்ப ஈஸியாக போடலாம். ஓகே, இந்த கொஷின் பார்க்கலாம். கொஷின் நம்பர் 6ல் என்ன கொடுத்துருக்காங்க, லீனியர் பை குவாட்ரட்டிக் ஃபார்ம். ஸோ அப்போ நம்ம 7.4 செக்ஷன் டைப் 3 நான் எடுத்துக்கலாம். அப்போ நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஸோ ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க, எந்த டைப்பில் போட முடியுன்றது உங்களுக்கு கெஸ் பண்ணணும். அப்படி கெஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்டகிரேஷன்ஸ் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சரிங்களா. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே இன்டெஃபினிட்னா இன்டெகிரலில் வந்து லிமிட்ஸ் இல்லாமல் இருக்கும் சரிங்களா. இல்லை லோவர் லிமிட் அப்பர் லிமிட் வேல்யூ இல்லாமல் இருந்தால் அது இன்டெஃபினிட் இன்டெகிரல்ஸ். இதெல்லாம் ப்ளஸ் ஆட் பண்ணுவோம் சரிங்களா. ஓகே, ஃபஸ்ட் கொஷின் எழுதிக்கேன். ஏ இன்டகிரேஷன் ஆஃப் என்ன பண்ணணும், டிஃபரன்சியேஷன் ஆஃப் குவாட்ரிக் இக்குவேஷன் டிவைட் பை குவாட்ரிக் இக்குவேஷன் டிஎக்ஸ் ப்ளஸ் பி இன்டகிரேஷன் ஆஃப் 1 டிவைட் பை குவாட்ரிக் இக்குவேஷன் டு dx சரிங்களா. இது என்னது டிஃபரன்சியேஷன் ஆஃப் இன்டகிரேஷன் ஆஃப் இது என்னது டிஃபரன்சியேஷன் ஆஃப் குவாட்ரிக் டிவைட் பை குவாட்ரட்டிக்னா லாக் மாட் டினாமினேட்டர்னு எழுதலாம் சரிங்களா. இஃப் நியூமரேட்டர் இஸ் டிஃபரன்சியேஷன் ஆஃப் டினாமினேட்டர் தென் லாக் மாட் டினாமினேட்டர். ஸோ திஸ் இஸ் வாட் டைப் 1 இஸ். 7.2 டைப் 1 கரெக்டாக. இன்டகிரேஷன் ஆஃப் f dash of x by f of x formula is log mod denominator, that is log mod f of x. So here quadratic equation. So quadratic equation now we need to apply complete square method to reduce formula 1 to formula 6 சரிங்களா. ஸோ இந்த பார்ட் புரிஞ்சுதா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், இது மாதிரி லீனியர் பை குவாட்ரட்டிக்னா ஏ இன்டகிரேஷன் ஆஃப் டிஃபரன்சியேஷன் ஆஃப் குவாட்ரட்டிக் டிவைட் பை குவாட்ரட்டிக் இன்ட்டு டிஎக்ஸ் ப்ளஸ் பி இன்டகிரேஷன் ஆஃப் 1 டிவைட் பை குவாட்ரட்டிக் இன்ட்டு டிஎக்ஸ் quadratic equation into dx. So differentiation of this is what, x square plus 3x plus 2 gives 2x plus 3 சரிங்களா. now செகண்ட் இதை எப்படி ரெடியூஸ் பண்ணலான்னு பாருங்கள். இதுக்கு வந்து அப்ளை 7.5 டைப் 2 சாரி 7.4 டைப் 2. what is 7.4 டைப் 2? ஓகே, ஸோ ஒரு குவாட்ரிக் இக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க, அதை கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட் அப்ளை பண்ணி ஃபார்முலா 1 டு ஃபார்முலா 6 ஃபார்ம் கொண்டு வரணும் பை டேக்கிங் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட். ஸோ வாட் இஸ் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் மெத்தட்? கிவன் குவாட்ரிக் இக்குவேஷன் வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 3x ப்ளஸ் 2 கரெக்டுங்களா. சி
கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தட்ன்றது நம்ம எக்ஸ் டேர்முக்கும் எக்ஸ் டேர்முக்கும் அப்ளை பண்ணுறது சரிங்களா. எஸ்பெஷலி எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் ப்ளஸ் 1 இருக்கான்னு பாருங்கள். ப்ளஸ் 1 நம்ம கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தட் அப்ளை பண்ணலாம். இல்லைனா உங்களுக்கு ஏதாவது கான்ஸ்டன்ட் தான் டேக் அவுட், தென் அப்ளை கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தட் ஃபார் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் அண்ட் எக்ஸ் டேர்ம். So what is complete square method na? You can easily remember like this formula. If you remember this formula, easy நம்ம இந்த ஸ்டெப் எழுதலாம். பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸ் ஸ்கொயர் கோஎஃபிஷியன்ட்னா எக்ஸ் எழுதிக்கங்க, ப்ளஸ் ஹியர் டிவைட் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் பை 2. வாட் இஸ் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட்? 3 ப்ளஸ் 3 ப்ளஸ் 3 2 டிவைட் பண்ணுங்க. ஸோ 3/2 ரைட். எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் பை 2 ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கங்க. ஓகேங்களா. புட் மைனஸ் ஹியர் ஆல்வேஸ் சேம். ஓகே, வாட் எவர் வேல்யூ ஹியர் வி ரோட் அது அப்படியே எழுதி ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கங்க. என்ன வேல்யூ எழுதணுமோ அதை அப்படியே எழுதி ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கங்க. ஸோ 3/2னா மைனஸ் 3/2 ஹோல் ஸ்கொயர் எடுத்துக்கலாம். கான்ஸ்டன்ட் அப்படியே எழுதிக்கலாம். திஸ் இஸ் வாட் கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தட் இஸ். ஓகேங்களா. நவ் ஸ்கொயர் பண்ணுங்கள். 9/4 + 2 இதை ரெடியூஸ் பண்ணுங்கள். ஸோ எல்சிஎம் எடுத்தால் 4 2s are 8. ஸோ -9 + 8/4 that is -1/4. -1/4 ஆல்வேஸ் ஸ்கொயர் ஃபார்மில் எழுதிக்கங்க. திஸ் கிவ்ஸ் x² - a². ஓகே, புரிஞ்சுதா? ஸோ இது குவாட் இக்குவேஷன். இது நம்ம வந்து கம்ப்ளீட் ஸ்கொயர் மெத்தட் அப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? x + 3/2 ஹோல் ஸ்கொயர் - 1/2 ஹோல் ஸ்கொயர். இது என்ன ஃபார்முலா? x² - a². வித்தவுட் ரூட்னா நம்ம ஃபஸ்ட் 3 ஃபார்முலாஸ். ஸோ x² - a² ஃபார்முலா 1. ஸோ அப்ளை 7.4 டைப் 1 ஃபார்முலா 1. கரெக்டாக? டைப் 1னா இட்ஸ் பேஸ்ட் ஆன் 6 ஃபார்முலாஸ். கொஷின்ஸ் உங்களுக்கு இது மாதிரி கொஷின்ஸ் டேரெக்டாக இருக்கும். நம்ம இந்த ஃபார்முலாஸ் என்ன டைப்னு பார்த்துட்டு எந்த ஃபார்முலான்னு பார்த்துட்டு அப்ளை பண்ணணும், அவ்வளோதான். சரிங்களா. ஸோ வாட் இஸ் x² - a² ஃபார்முலா? 1/2a log mod x minus a by x plus a. Okay, so here minus, okay, whatever, we replace b value later. First see this one, x² - a² formula is 1/2a log mod x minus a by x plus a. So write 1/2. a means what? 1/2, right? x² - a². a means 1/2, x means x plus 3/2. So 1/2a log mod x minus a, x minus a. So x plus 3/2 minus 1/2 divided by x plus a, x plus 3/2 plus 1/2. If we reduce this, 2 to cancel, log here 3 minus, so 2/2 become 1, here 4/2 become 2. சரிங்களா. This already we know f dash of x. ஸோ லாக் மாட் டினாமினேட்டர் எழுதிப்போம். தட் இஸ் லாக் மாட் எஃப் ஆஃப் எக்ஸ்னு எழுதுவோம். சரிங்களா. அண்ட் திஸ் ஒன் ஹவு டு ஃபைண்ட் a and b. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஓகேங்களா. பட் வெரி வெரி ஈஸி. எல்லா டைப்ஸ்க்குமே நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஹவு டு ஃபைண்ட் a and b மீன்ஸ், ஃபார் a and b டேக் linear equation equal to a into differentiation of quadratic equation plus b. So what is linear equation? In given question, x is a linear equation, numerator value. ஓகேங்களா. numerator equal to a into differentiation of denominator plus b. சரிங்களா. to find a, b we can use this standard working rule மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். so what is x? xன்றது linear equation, அதை எழுதிட்டோம். a differentiation of quadratic என்னது? x² plus 3x plus 2 is 2x plus 3 plus b. ஓகேங்களா. equate, to find a and b equate x and constant terms separately. so x coefficients பாருங்க, leftல x coefficient is 1, right sideல x coefficient 2a உள்ள மல்டி பண்ணுங்க. so 2a, so a will be 1/2. and constant coefficient left side constant இல்லை, அதனால் 0, right side 3a plus b. so we already know a value, replace பண்ணுங்க. 0 equal to 3 into 1/2 is 3/2 plus b, b will be minus 3/2. so replace a value as 1/2 and b value is minus 3/2. சரிங்களா. that's it, easy, right? so just remember this step. ஸோ இந்த மாடல் நம்ம வந்து எல்லா கொஷின்ஸ்க்குமே அப்ளை பண்ணலாம். சரிங்களா. ஈஸியாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் ஏ அண்ட் பின்றது செப்பரேட்டாக கண்டுபிடிச்சிக்கங்க. அது மாதிரி குவாட் இக்குவேஷன்ஸ் அதை ரெடியூஸ் பண்ணுறதும் நீங்கள் செப்பரேட்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, அண்டர்ஸ்டுட். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். கொஷின் நம்பர் 7. integration of 4 power x into 3 power x dx is equal to. see, இது நம்ம we know a power x formula. we know a power x formula. integration of a power x dx is a power x divided by log a into differentiation of that x. இது ஜென்ரலாக ஏன்றது கான்ஸ்டன்ட் வேல்யூஸ். சரிங்களா. நம்பர்ஸ் வரும் 1 2 3 இது மாதிரி வரலாம். எக்ஸ்ன்றது மாறும். அது ஃபங்க்ஷனாக கூட இருக்கலாம். வேரியபிள் மட்டும் இல்லை, ஃபங்க்ஷன்ஸாக கூட இருக்கலாம். sin x கூட வரலாம். 2 power sin x dx என்னன்னு கேட்கலாம். ஓகேங்களா. ஸோ எப்படின்னா வரலாம் பாருங்கள். ஸோ கான்ஸ்டன்ட் பவர் வேரியபிள் டிவைட் பை log of constant into differentiation of variable. We can consider a power anything ஃபார்முலா கூட யூஸ் பண்ணிக்கலாம்.
சரிங்களா. ஜஸ்ட் கன்சிடர் இன்டகிரேஷன் ஆஃப் ஒரு கான்ஸ்டன்ட் பவர் எனிதிங் a பவர் எனிதிங் dx is a power anything divided by log a, the differentiation of anything, plus c. ஓகே, எனிதிங்னா உங்களுக்கு எக்ஸில் 1/x வரலாம், sin x வரலாம், ட்ரிக்னாமெட்ரிக் வரலாம், இல்லை e power x கூட வரலாம். சரிங்களா. anything means it can be anything. So we know that formula, right? a power x formula நமக்கு தெரியுன்றதால 4 power x 3 power x நீங்கள் என்ன பண்ணலாம், கம்பைன் பண்ணலாம், லைக் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். a power m p power m na, its powers are equal, then multiply. Okay, so 4 3s are 12 power x into dx. So now apply a power anything formula. So a power anything divided by log a, differentiation of anything is here x differentiation is 1 plus c. So option A is the correct answer. Easy. So in this question formula very important. Integration of a power x dx is what? அது தெரிஞ்சால் இந்த கொஷின் ஈஸியாக பண்ணலாம். ஒன் மார்க் கொஷின் 2020 பேப்பர் 5ல் செட் 2ல் கேட்டிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். கொஷின் பை 8, இன்டகிரேஷன் ஆஃப் x plus 1 divided by x into 1 minus 2x dx. இப்போது இந்த கொஷின் வந்து எந்த செஷன்? 7.1, 7.2, 7.3, 7.4, 7.5, we have 7.6, 7.7 also. இது வரைக்கும் நம்ம 7.1 பார்த்துருக்கோம், 7.2 பார்த்துருக்கோம், 7.3 சம்ஸ் பார்த்தாச்சு, 7.4 சம்ஸும் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு 4 எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டட். அதுலேருந்து ஒரு மாடல் கிளியராக போட்டிருக்கோம் இல்லைங்களா. இந்த டைப் பார்த்தீங்கன்னா 7.5. எப்படி செக்ஷன் 7.5 சொல்கிறோம்? சி தி டினாமினேட்டர் x into 1 minus 2x கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ன்றது லைக் அது ஒரு லீனியர் ஃபேக்டர் தான், ஏன்னா x plus 0 கூட வரலாம் இல்லைங்களா. ஸோ அது ஒரு லீனியர் ஃபேக்டர், ஏன்னா ஒரு லீனியர் ஈக்குவேஷனாக எக்ஸ்ன்றது ஒரு லீனியர் ஈக்குவேஷன் தான் இல்லைங்களா. ஃபேக்டர்னா x minus a, x plus b அந்த மாதிரி ஃபார்மில் எழுதுறது ஃபேக்டர்னு சொல்லுவோம் இல்லைங்களா. ஸோ இது ஒரு லீனியர் ஃபேக்டர், இது ஒரு லீனியர் ஃபேக்டர். ஓகேங்களா. ஸோ ஹியர் 7.5 இந்த கொஷின் வந்து 8, இந்த கொஷின் பை 8 தெளிவாக படிச்சிங்கன்னா 7.5ல் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே பண்ணலாம். ஓகேங்களா. 7.5 டைப் 1 is nothing but type 1 na denominator has different linear factors. Okay, denominator has different linear factors. Type 2 denominator has repeated linear factors like x plus x minus 2 into x minus 2, that is x minus 2 whole square வரலாம். whole square thing வரது எல்லாமே உங்களுக்கு type 2. type 3 chord equation not factorizable form. So not factorizable chord equation form அப்படி இருந்தால் அது என்னது டைப் 3 எடுத்துக்கலாம். சரிங்களா. ஒரு குவாட் ஈக்குவேஷன் டிஃபரன்ஷியேட் பண்ண முடியும், ஃபேக்டரைசேஷன் அப்ளை பண்ண முடியாது. சரிங்களா. ஃபேக்டரைசேஷன் அப்ளை பண்ணால் என்ன பண்ணுவோம்? ஃபேக்டர்ஸை ரெடியூஸ் பண்ணலாம் இல்லையா. குவாட் ஈக்குவேஷன் 2 ஃபேக்டர்ஸை ரெடியூஸ் பண்ண முடியும். அப்படி ரெடியூஸ் பண்ண முடியாத கொஷின்ஸ்லாம் நம்ம டைப் 3 எடுத்துக்கலாம். ஒரு டைப்பில் ஒரு கொஷின் போட்டால் போதும், நீங்கள் அந்த மாடல் கசம்ஸ் எல்லாமே ட்ரை பண்ணலாம், இப்போ ஈஸியாக ட்ரை பண்ணலாம். சரிங்களா. ஸோ 7.5ல் டைப் 1 கொஷின்ஸ். ஓகேங்களா. டெக்ஸ்ட் புக்கில் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வி ஹாவ் திஸ் கைண்ட் ஆஃப் கொஷின்ஸ் in textbook. அதில் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கேசஸ் நம்ம எடுத்துக்கலாம். கொஷின்ஸ் டேரெக்டாக அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா. இஃப் டினாமினேட்டர் ஹஸ் டிஃப்ரெண்ட் லீனியர் ஃபேக்டர்ஸ். ஓகேங்களா. ஸோ ஹியர் டினாமினேட்டர் ஹஸ் டிஃப்ரெண்ட் லீனியர் ஃபேக்டர்ஸ். ஸோ அது மாதிரி டிஃப்ரெண்ட் லீனியர் ஃபேக்டர்ஸ் கொஷின்ஸ் இதெல்லாம் இருக்குது. சரிங்களா. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 9 கொஷின்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ இந்த கொஷின் நம்பர் 8 பண்ணால் நீங்கள் இந்த மாடல் கொஷின்ஸ் டெக்ஸ்ட் புக்கில் பண்ணலாம். இட்ஸ் வெரி ஈஸி. இந்த ஒரு கொஷின் படித்தா போதும். சரிங்களா. ஸோ கொஷின் நம்பர் 8, இன்டகிரேஷன் ஆஃப் x plus 1 divided by x into 1 minus 2x கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ளை 7.5 டைப் 1. ஓகேங்களா. ஸோ என்ன பண்ண பாருங்கள், இந்த ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன், இந்த ஷார்ட்கட் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ டைப் 1 எப்படி இருக்கும் பாருங்கள். 7.5 டைப் 1 ஷார்ட்கட் ஃபார்ம் எப்படி இருக்குன்னா, நியூமெட்ரிக் கேன் பி எனி திங். இங்கே இப்போ x plus 1 கொஷினை கொடுத்துருக்காங்க, அது கான்ஸ்டன்டாக இருக்கலாம், 1 2 அது மாதிரி கான்ஸ்டன்ட் கொடுக்கலாம், இல்லை லீனியர் ஈக்குவேஷன்ஸ் கொடுக்கலாம், இல்லை குவாட்ரடிக் ஈக்குவேஷன்ஸ் கூட கொடுக்கலாம். நியூமெரேட்டர் கேன் பி எனி திங். சரிங்களா. அண்ட் டினாமினேட்டர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் லீனியர் ஃபேக்டர்ஸ் லைக் x plus a, இல்லை x minus a, x plus b இது மாதிரி ஃபார்மேட் வரலாம். x plus r minus a, x plus r minus b. ஸோ அப்படி வந்தால் என்ன பண்ணணும், ஆல்ரெடி 7.4ல் நம்ம டைப் 3 எப்படி பண்ணணும், லீனியர் பை குவாட்ரடிக்னா a into integration of quadratic, differentiation of quadratic divided by quadratic into dx plus
b இன்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப் 1 டிவைட் பை குவாட்ரடிக் ஈக்குவேஷன் dx எழுதுங்க. அதே மாதிரி இது ஒரு டைப் நான் வச்சுக்கோங்க. ஸோ a இன்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப் 1 டிவைட் பை லீனியர் ஃபேக்டர் 1. ஸோ சப்போஸ் x மைனஸ் ஏன்னா x மைனஸ் ஏங்க எழுதிக்கங்க. ப்ளஸ் b இன்ட்டு இன்டகிரேஷன் ஆஃப் 1 டிவைட் பை லீனியர் ஃபேக்டர் 2. ஸோ இந்த பார்ட் மட்டும்தான் மாறும் உங்களுக்கு. சரிங்களா? மற்றது எல்லாமே சேம் தான். ஸோ இது மாதிரி வர்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லீனியர் ஃபேக்டர்னா கன்ஃபார்மாக f dash of x by f of x ஃபார்ம். ஸோ 7.2 டைப் 1 கான்செப்ட்ஸ் வரும். ஸோ 7.4லேருந்து நம்ம 7.5 வந்து 7.1க்கு ரெடியூஸ் பண்ணுறோம், 7.2க்கு ரெடியூஸ் பண்ணுறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம இன்டகிரேஷன் ஃபார்முலாஸ் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 1 டிவைட் பை லீனியர் ஃபேக்டர்னா கண்டிப்பாக லாக் மாட் லீனியர் ஃபேக்டர் தான் வரும். சரிங்களா? f dash of x by f of x. ஸோ இது நியூமேட்டர் டினாமேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நியூமேட்டர் கிடைக்கும். ஸோ அது இது லாக் மாட் எடுத்துக்கலாம் ப்ளஸ். ஸோ இட் சாட்டிஸ்ஃபைஸ் f dash of x by f of x dx. சம்ஸ் பார்க்கும்போது புரியும். வாட் இஸ் f dash of x by f of x dxனா லாக் மாட் f of x plus c. சரிங்களா? இப்போ சம் கிளியராக பார்க்கலாம். ஸோ இதை ரிமெம்பர் பண்ணிக்கங்க. இந்த மாடல் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுன்னா ஃபர்ஸ்ட் டைப் ஓவர். ஸோ இதுக்கப்புறம் நமக்கு என்ன வேணும், a and b மட்டும் தெரியணும். சரிங்களா? how to find a and b, அதுதான் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ ஒரு MCQ கொஷின் மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஷார்ட்கட் ஓகே, மைண்ட் மேப்லேயே பண்ணலாம். சரிங்களா? கெஸ் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ a and b மட்டும் நீங்கள் போட்டு பார்க்குற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ கிவன் கொஷின் என்னது, இன்டகிரேஷன் ஆஃப் x plus 1 divided by x into 1 minus 2x. ஸோ என்ன பண்ணலாம், a into integration of 1 by linear factor 1. வாட் இஸ் linear factor 1? x. linear factor 2னா அடுத்துல எழுதிக்கலாம். சரிங்களா? b integration of 1 divided by 1 minus 2x dx. பாருங்கள், if I differentiate denominator I get numerator, right? So 1, say differentiation of x is 1. Differentiation of 1 minus 2x is minus 2, right? But here plus 1. So இப்போ multiply and divide by minus 2. சம்டைம்ஸ் உங்களுக்கு டேட்டா வரலனா நீங்கள் கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கலாம். சரிங்களா? see this one this integration of 1 by x dx is log mod x. ஃபார்முலாவும் படிச்சிருப்பீங்க, ஃபார்முலா மாடல் கூட டேட்டா எடுத்துக்கலாம். ப்ளஸ் b டைம்ஸ் இங்கே வந்து இது வந்து f of x, இது f dash of x தான் minus 2 மேலே வரணும். அதனால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை minus 2. சரிங்களா? ஸோ டாட் 1 மல்டிப்ளை அண்ட் பை minus 2னா ஓகேங்களா? ஸோ திஸ் ஒன் gives f dash of x by f of x ஃபார்ம். ஸோ பாருங்கள், minus 2 is a derivative of denominator, right? ஸோ அதனால் log mod denominator எடுத்துக்கலாம். ஸோ minus b by 2 log of or log mod of 1 minus 2x. சரிங்களா? that's it. now find a and b and replace. ஸோ ஃபைண்டிங் a and b only உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். கொஷின்ஸ்க்கு வந்து ஒவ்வொரு கொஷின்ஸ்க்கும் a and b மட்டும்தான், அதுவும் உங்களுக்கு சேம் பேட்டர்ன் தான். சரிங்களா? ஸோ இந்த இன்டகிரேஷன் மட்டும் பார்த்துக்கணும். how to find a and b? first write given function f of x, அந்த ஃபங்க்ஷன் எடுத்துக்கங்க. x plus 1 divided by x into 1 minus 2x. Here denominator has two different factors, so a by first linear factor plus b by second linear factors. in case we have one more factor னா நமக்கு cன்றதை ஆட் பண்ணிக்கணும். சரிங்களா? எத்தனை ஃபேக்டர்ஸ் கொடுக்குறாங்களோ அத்தனை ஆர்பிட்ரரி கான்ஸ்டன்ஸ் எடுத்துக்கலாம். நாட் டேக் கிராஸ் மல்டிப்ளை. ஸோ கிராஸ் மல்டிப்ளை எடுத்தாங்கன்னா டினாமினேட்டர் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு a into 1 minus 2x plus b into x வரும். சரிங்களா? ஸோ ஈக்குவேட்டிங் எக்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ் டு ஃபைண்ட் a and b, ஈக்குவேட்டிங் எக்ஸ் அண்ட் கான்ஸ்டன்ட் டேர்ம்ஸ். எக்ஸ் டேர்ம் பாருங்கள், லெஃப்டில் எக்ஸ், ரைட் சைடில் if I multiply a inside minus 2a plus b, right? So 1 equal to minus 2a plus b, and then constant term na 1 equal to a, so a will be 1, so replace பண்ணிக்கலாம் இங்கே. So minus 2 into 1 plus b, so minus 2 plus b, so take minus 2 left side, b will be 3, so replace a and b here, that's it. So நம்ம 4 ஸ்டெப்பில் ஆன்சர் கொண்டு வந்துடணும். 7.5 டைப் பொறுத்த வரைக்கும் 4 ஸ்டெப்பில் நீங்கள் ஆன்சர் கொண்டு வந்துட்டீங்க, இல்லை 3 ஸ்டெப்ஸ். ஏன்னா இதை ஸ்கிப் பண்ணலாம், ஸ்கிப் பண்ணிக்கங்க. என்ன வரணும் நமக்கு, மல்டிப்ளை பை minus 2 பண்ணலாம். அப்போ மைண்ட்லேயே போட்டு பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இந்த ஸ்டெப் நமக்கு தேவையில்லை. ஸோ 3 ஸ்டெப்ஸில் கொஷின்ஸ் முடிச்சிடலாம். 7.5. ஸோ அதனால தான் இதெல்லாம் இந்த மாதிரி கொஷின்ஸ் 2 மார்க்கில் கேட்குறாங்க. திஸ் கொஷின் தி ஆஸ்ட் இன் 2 மார்க் 2020 பேப்பர் 5ல் செட் 2ல் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதே மாதிரி கொஷின்ஸ் வந்து டெக்ஸ்ட் புக்லையும் இருக்குது. ஓகேங்களா? நாட் டெக்ஸ்ட் புக்கில் இதே மாடல் கொஷின் இருக்குது, அதை ட்ரை பண்ணுங்கள். பட் இதே கான்செப்ட்டு நீங்கள் இந்த கொஷின்ஸில் 9 கொஷின்ஸில் நீங்கள் அப்ளை பண்ணலாம். சரிங்களா? திஸ் ஒன் 7.5 டைப் 1 கேஸ் 1. கேஸ் 1 மீன்ஸ் denominators different linear factors. புரிஞ்சுதா? ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின். கொஷின் நம்பர் 9. evaluate integration of sin inverse of x square divided by root of 1 minus x power 4 dx. ஸோ இது வந்து செக்ஷன் எந்த செக்ஷன் சொல்லுங்கள்?
7.2 செக்ஷன். எப்படி 7.2 செக்ஷன்ஸ்? அதுக்கு உங்களுக்கு டிஃபரன்சியேஷன் ஃபார்முலாஸ் தெரியணும், இன்டகிரேஷன் ஃபார்முலாஸ் கிளியராக இருந்தீங்கன்னா இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே 7.2 செக்ஷன்லேருந்து எடுத்திருக்காங்க. அப்போ நம்ம சப்ஸ்டியூஷன் மாடல் அப்ளை பண்ணலாம். சப்ஸ்டியூஷன்னா டைப் 1, டைப் 2, டைப் 3 இருக்குது. டைப் 1 வந்து f dash of x by f of x ஃபார்மேட்டில் வருது. டைப் 1 டேரெக்டாக போட்டுடலாம், டேக் டீன்னு எடுக்க வேண்டாம். இல்லை அப்படின்னா நீங்கள் டைப் 2 வந்து டீன்னு எடுத்து ஒரு ஃபங்க்ஷன், 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்கா, 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, லைக் எக்ஸ் sin inverse x square root of 1 minus x square. ஸோ இதில் ஒரு ஃபங்க்ஷன் டீன்னு எடுத்தால் அதர் 2 ஃபங்க்ஷன்ஸ் dx வந்து dtன்னு கிடைக்கும். கரெக்டுங்களா? அது டைப் 2. இல்லை இது ஃபர்தராக ரெடியூஸ் பண்ணிவிட்டு, இது எவ்வளோ ரெடியூஸ் பண்ண முடியும் ரெடியூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சப்ஸ்டியூஷன் அப்ளை பண்ணலாம், இல்லை டேரெக்டாகவும் நீங்கள் இன்டகிரேட் பண்ணலாம். ஸோ டைப் 1, டைப் 2, டைப் 3. ஹியர் ஐ எம் கோயிங் டு டேக் இது வந்து f dash of x by f of x மாடல் கிடையாது, அதனால் டைப் 2 அப்ளை பண்ணிக்கலாம் 7.2ல். எப்படி 7.2 தெரியும்? பிகாஸ் டிஃபரன்சியேஷன் ஆஃப் sin inverse x இஸ் 1 divided by root of 1 minus x square. கரெக்டாக? டிஃபரன்சியேஷன் ஆஃப் sin inverse x ஃபார்முலா தெரிஞ்சால் அது 7.2 செக்ஷன் கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? இது ஒரு 2 மார்க் கொஷின், இம்பார்ட்டன்ட். பாருங்கள், ஃபஸ்ட்டு கிவன் கொஷின் எடுத்துக்கலாம். ஜெனரலாக டீன் எடுங்க, ஆர் ஒய் எனி திங் யூ கேன் டேக். ஸோ நான் ஒய்னு எடுத்திருக்கேன். ஒய் ஈக்குவல் டு sin inverse of x square. ஓகேங்களா? இதான் கிவன் கொஷின். ஸோ டேக் ஒய் ஈக்குவல் டு sin. எந்த ஃபங்க்ஷன் நம்ம ஒய் இல்லை டீன் எடுக்கிறோன்றது வெரி இம்பார்ட்டன்ட். எந்த ஃபங்க்ஷனை டீன் எடுத்தால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் ரிமைனிங் ஃபங்க்ஷனும் dxும் நமக்கு வரணும், dtன்னு வரணும். சரிங்களா? இங்கே ஒய்னா dyன்னு வரணும். ஸோ ஒய் ஈக்குவல் டு sin inverse of x square. டிஃபரன்சியேஷன் ஆஃப் sin inverse x. What is differentiation of sin inverse of anything? 1 divided by root of 1 minus anything square, the differentiation of anything. ரைட்? நீங்கள் டிஃபரன்சியேஷன் ஆஃப் sin inverse xன்னு படிச்சிருப்பீங்க, அதனால் ஃபார்முலா 1 divided by root of 1 minus x square மட்டும்தான் எழுதுவோம் இல்லைங்களா? எனிதிங் அது தான் எக்ஸ்னா அது எனிதிங் ஃபார்ம். சரிங்களா? டிஃபரன்சியேஷன் தெரிஞ்சால் காஸ் ஈஸி, டேன் தெரிஞ்சால் காட் ஈஸி, சீக்கன் தெரிஞ்சால் கோசிகன் ஈஸி. ஸோ ஃபஸ்ட் 3 ஃபார்முலாஸ் நான் வச்சுக்கோங்க. sin inverse, tan inverse, secant inverse டிஃபரன்சியேஷன்ஸ். சரிங்களா? ஓகே. Differentiation of sin inverse x is 1 divided by root of 1 minus anything square. anything na x square. சரிங்களா? That differentiation of x square is 2x. This formula. ஓகேங்களா? So now x square whole square na x power 4. The 2x உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கலாம். So 2 டவுனில் கொண்டு வந்துருங்க. பிகாஸ் நமக்கு இந்த ஃபார்ம் வந்துருச்சு பாருங்கள். இது நம்ம ஒய்னு எடுத்தால் dyன்றது x divided by root of 1 minus x power 4 into dxன்னு வருது. ஸோ அதனால் 2 மட்டும் லெஃப்ட்டில் கொண்டு வந்துடலாம். சரிங்களா? ஸோ அப்போ பாருங்கள், ரீப்ளேஸ் பண்ணுங்கள், அப்ளை சப்ஸ்டியூஷன். ஸோ இன்டகிரேஷன் ஆஃப் திஸ் வில் பிகம் ஒய் அண்ட் திஸ் ஹோல் திங் வில் பிகம் dy by 2. 2 வெளியே எடுத்துடலாம். ஸோ y dy. சரிங்களா? அப்ளை 7.1. வாட் இஸ் இன்டகிரேஷன் ஆஃப் y dy இஸ் y square by 2. இன்டகிரேஷன் ஆஃப் x dxனா x square by 2 plus c. ரைட்? அதே மாதிரி இன்டகிரேஷன் ஆஃப் y dyனா y square by 2 plus c. ஸோ ஜென்ரலி இது வந்து base power formula. Integration of base power dx na base power plus 1 divided by power plus 1, the differentiation of base. Like here we have 1. So integration of y dy na y square by 2. Power வந்து 1. So base வந்து y, power வந்து 1. So இந்த formula apply பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது மாதிரி நான் வச்சுக்கேன். இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் இன்டு எக்ஸ் நான் வச்சுக்க வேண்டாம், பிகாஸ் உங்களுக்கு அந்த பேஸ் டிஃபரன்ஷியேஷன் மிஸ் ஆகும். சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் அந்த இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் பவர் அண்ட் ஃபார்முலாக்கு பதிலாக இந்த மாதிரி ஃபார்மட் நான் வச்சுக்கோங்க. ஈஸியாக நம்மளை எழுத முடியும், மிஸ்டேக்ஸ் வராது. சரிங்களா? சப்ஸ்டியூஷனில் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். தென் y square by 2 into 1 by 2 is y square by 4. ஸோ ரீப்ளேஸ் y. சரிங்களா? சப்ஸ்டியூஷன் அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டெப்பில் நம்ம எப்பயுமே இந்த y இல்லை t வேல்யூ ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். ஏன்னா ஃபங்க்ஷன் ஆல்வேஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்னு இருக்கணும். ஃபங்க்ஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்னு கொடுத்துருக்கிறதால நமக்கு ஆன்சர் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்னு இருக்கணும். அதனால் வாட் எவர் நம்ம எது சப்ஸ்டியூஷன் பண்ணமோ அதை ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. சரிங்களா? இதெல்லாம் நமக்கு அந்த இன்வெர்ஸ்டினுடைய டெரிவேட்டிவ்ஸ் ஃபார்முலாஸ், இந்த 6 ஃபார்முலாஸ் தான், வேறு எதுவும் இல்லை, நான் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். கொஷின் நம்பர் 10. இன்டகிரேஷன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒன்னா ஒரு லீனியர் ஈக்குவேஷன் டிவைட் பை டினாமினேட்டர் லீனியர் ஃபேக்டர்ஸாக இருக்குது. லீனியர் ஃபேக்டர்ஸாக இருந்தால் கன்ஃபார்மாக 7.5 செக்ஷன் புரிஞ்சுக்கலாம். டினாமினேட்டர் வந்து இது மாதிரி லீனியர் ஃபேக்டர்ஸாக இருக்குன்னா 7.xi 7.5 புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? டிஃப்ரெண்ட் லீனியர் ஃபேக்டர்ஸாக இருந்தால் டைப் 1. சரிங்களா? டைப் 1 புரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி நம்ம கொஷின் நம்பர் 8ல் பார்த்துருக்கோம். அதே மாடலில் இந்த கொஷினை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த கொஷின் ட்ரை பண்ணால் நீங்கள் அகைன் டெக்ஸ்ட் புக்கில் அந்த 8 சம்ஸ், ஆல்மோஸ்ட் 9 சம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சம்ஸை நீங்கள் ட்ரை பண்ணலாம். 8ன்னு கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த 8 சம்ஸ் நீங்கள் பக்காவாக ட்ரை பண்ணலாம். கொஷின் 1, 2, 3, 4, 5, கொஷின் 10, கொஷின் 22 அண்ட் எக்ஸாம்பிள் 11. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி கொஷின் 8 பார்த்துருக்கோம். அது பார்த்தாலே நீங்கள் இந்த கொஷின் 1 ட்ரை பண்ணலாம். ஸோ என்ன சொல்லுங்கள், ஷார்ட் ஃபார்ம் ஆல்ரெடி கொடுத்துருந்தேன். என்னது? a integration of 1 divided by linear factor 1 dx plus b
integration of 1 divided by linear factor 2 dx. கரெக்டுங்களா? டிஃப்ரெண்ட் linear factors எழுதுங்க. இது எப்பயுமே என்னது f dash of x by f x தான். 7.2ல டைப் 1. ஸோ என்ன வரும்? if I ஒன்றுன்றது டெரிவேட்டிவ் ஆஃப் டினாமினேட்டர், ரைட்? டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் டூ என்ன வரும்? 1 வரும். ஸோ இது எஃப் ஆஃப் எக்ஸ்னா இது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ். இப்போ லாக் மாட் எஃப் ஆஃப் எக்ஸ். சரிங்களா? பியும் அதே மாதிரி தான். இது இந்த இன்டெகிரேஷன் என்ன ஃபார்முலைஸ் பண்ணுறோம்? இந்த டினாமினேட்டர் டிஃபரன்ஷியேட் பண்ணால் நியூமரேட்டர் கிடைக்கும். ஸோ லாக் மாட் டினாமினேட்டர் ப்ளஸ் சி. சரிங்களா? how to find a and b? just take given function x plus 1 அதை எடுத்துக்கங்க. a by linear factor 1 plus b by linear factor 2 LCM எடுங்க, டினாமினேட்டர் கேன்சல் பண்ணுங்க. you get this. put x equal to -3, x equal to -2, ஓகேவா? you get a and b values, அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? put x equal to -3 னா -3 plus 1 equal to, if I replace -3 here, a will be 0. so -3 plus 2 gives -1. so b into -1. so b equal to 2. put -2 now, b will be 0 and you will get a value. சரிங்களா? மோஸ்ட்லி டைப் 1க்கு நீங்கள் 2 ஆப்போசிட் வேல்யூஸ் ரீப்ளேஸ் பண்ணுற மாதிரி எடுத்துக்கலாம். சரிங்களா? டைப் 1 பொறுத்த வரைக்கும் ஜெனரலாக டு ஃபைண்ட் a and b ஜெனரலி ரீப்ளேஸ் ஆப்போசிட் வேல்யூஸ். என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குது அந்த ஃபேக்டர்ஸுடைய ஆப்போசிட் வேல்யூஸ் ரீப்ளேஸ் பண்ணால் போதும். சரிங்களா? புரிஞ்சுதா? ஸோ டைப் 1 பொறுத்த வரைக்கும் ஆப்போசிட் வேல்யூஸ் ரீப்ளேஸ் பண்ணுங்கள். டைப் 2ல் ஆப்போசிட் வேல்யூஸ் ப்ளஸ் ஒரு வேல்யூ நீங்கள் 0 ரீப்ளேஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். எக்ஸ் வேல்யூ 0 அப்ளை பண்ணணும். டைப் 3ல் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸ் கோட்டம், ஒரு வேல்யூ எக்ஸ் வேல்யூ 0, அப்புறம் ஒரு எக்ஸ் கோட்டம் ஈக்குவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சம்ஸில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் 10 sums பாருங்கள். இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஆல்ரெடி ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன் ஃபார் கொஷின் நம்பர் 8லேயே கொடுத்துருக்கேன். இதுலேயும் புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ ஒன்லி 3 ஸ்டெப்ஸில் நீங்கள் கொஷின் நீங்கள் ஆன்சர் எழுதிடலாம். ஸோ அதனால தான் 2 மார்க்ஸில் கேட்டிருக்காங்க. ஓகே, ஐ ஹோப் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.